எனக்கு வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க ஒரு சமயத்தில். அப்போ வந்து என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மாப்பிள்ளை இன்னும் செட் ஆகலை, அந்த மாதிரி வந்து வயசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது வரைக்கும் பெருசாக லோன்லினஸ் அந்த மாதிரிலாம் கண்டுக்கிட்டதில்லை. ஒன்ஸ் அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் அது ஒரு பிரச்சனையாக தோண ஆரம்பிச்சுது. அப்போ வந்து அந்த டைமில் ஒரு லோன்லினஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸில் எழுதின ஒரு சில லைன்ஸ், எனக்காக வரப்போகிற ஒருத்தனுக்காக நான் எழுதின லைன்ஸ். ஓகேவா, சிரிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், கேளுங்க. இன்னும் எத்தனை காலம்தான் இந்த தேடல், என் அன்பு, நேசம், கோபம், அழுகை, புன்னகை, இன்பம், துன்பம், வெட்கம் என அனைத்திற்கும் வீடாக ஓர் இதயம், பாலின ஏற்ற இரக்கம் இல்லாமல் அன்னப்பறவையின் புரிதலுமாய் மனம் நோகும் போதெல்லாம் மருந்தாகவும் அவன் மனம் குன்றும் போதெல்லாம் என்னை தேடுபவனாகவும் சிந்தனையில் எட்டுவதையெல்லாம் சிந்திக்காமல் என்னுடன் உரையாடுபவனாகவும் தோள் கொடுக்கும் தோழனாகவும் தோல் சாயும் தோழனாகவும் உள்ளவன் எவனோ அவனே என் தேடலுக்கான விடை. நீங்க அந்த மாதிரி இருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பேன் கண்டிப்பா. எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஞாபகம் இருக்கா? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு எனக்குலாம் ஞாபகம் இல்லையே. எப்போ உங்களுக்கு தெரியுமா? October 17, 2024 ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். நிஜமாவா? என்ன நினைச்சீங்க மீட் பண்ணிட்டு? நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே ஃபிக்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஏன் அப்படி நினைச்சீங்க? இல்லை, நான் மெரைன் இன்ஜினியர், அதனால வந்து ஓகே சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு வந்தேன். சொல்ல தான் வந்தேன். ஒரு பையனுக்கு ஓ வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நின்றுட்டு உங்களோட பயோடேட்டாலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. யாடா இது இன்டர்வியூக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானே. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இன்டர்வியூக்கு அந்த மாதிரி மை நேம் இஸ் வினோத்குமார் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி பிரியங்காவான்னு கேட்டீங்க. எனக்கு அப்போ வந்து பொண்ணுக்கு இது மாற்றி பார்க்க வந்துட்டானா அப்படின்ட்டு இருந்துச்சு. ஓகே சொல்லு, நம்பர் கொடுக்குறேன். நான் ஓகேவா இல்லையான்னு சொல்றதுக்கு தான் நம்பரே கேட்குறேன். எனக்கு நம்பர் வேணும், பேசி பார்க்காம நான் ஓகே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. நம்பர் வாங்கி கொடுத்தனையும் நான் வந்து உங்ககிட்ட ஃபோன் பேசுகிறப்ப சைடில் எங்கன்னா எனக்கு சேட் பண்ணுவான், இந்த கொஷின் சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு பேசினது. அதுக்கப்புறம் பேசி பார்க்குறப்போ ஓகே அப்படின்னு லைட்டாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் எங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஸ்டாக் ஆயிட்டேன், ஸ்டன் ஆயிட்டேன். ப்ராமிஸா யாரா அந்த பொண்ணு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோ பார்த்து நான் எப்படி இந்த பொண்ணா அந்த பொண்ணான்னு கன்ஃபியூஸ் ஆனனும். இல்ல ப்ராமிஸா நான் பார்த்தோன்னே ஸ்டன் ஆயிட்டேன். இது யாரா, நான் வேற யாரோ நினைச்சு நின்றுட்டு இருக்காங்களா எடுக்க நினைச்சேன், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க போல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நீ நம்பலன்னா அதான் உண்மை. நான் உங்களை பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு மேக்கப் முடிஞ்ச உடனே உங்களை பார்க்க வந்தோம். உங்களுக்கு போட்டோ ஷூட் போயிட்டு இருந்துச்சு. நானும் பார்த்து நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கம் வந்து நிக்கிறேன். நீங்க பார்த்துட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கை கூட காமிக்கல, பார்த்து சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல சீரியஸ் எனக்கு வந்ததே தெரியாது. நான் பார்த்தேன்.
எமோஷனலாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் ரொம்ப ஃபேமிலியோட ரொம்ப கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகம். அவங்க என்ன பண்ணால் நாங்கள் 4 பேர் 3 பேர் அப்படி வந்து சேர்ந்து பேசி இது பண்ணுவோம். அப்போ வந்து என்னடா அது நம்ம தனியாக போக போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் சரி நல்லா இருந்துச்சு. சரி அவங்க நம்மளுக்கு இவ்வளோ நாள் வளர்த்தி அது படிக்க வச்சு இவ்வளோ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு கண்ணில் அழுக வந்துச்சு. கண்ணில் அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கண்ட்ரோல் பண்ணி இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா காலில் விழுகும்போது அம்மா காலில் விழுகும்போது ஒரு மாதிரி கண்ணில் கலங்கிடுச்சு. எனக்கு மிக்ஸ்டு எமோஷனாக இருந்துச்சு. அக்செப்டே பண்ணிக்க முடியல ஒரு வீட்டை விட்டு வர்றது. ப்ளஸ் வந்து அதை விட கஷ்டம் நவீனை விட்டு வருது. நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொல்கிற அதை தாண்டி நாங்கள் நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணி, அதனால் அவங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணதுனால எனக்கு அவனை மிஸ் பண்ணுற ஃபீலிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நான் மைண்ட் செட் பண்ணிட்டு வந்திருந்தேன், அழக்கூடாது. அம்மா சொல்லிவிட்டு இருந்தாங்க அங்கே அந்த டைமில் அழ மட்டும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லி. அதனால் நான் மைண்ட் செட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு என் ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்ல தெரில, ரொம்ப மிக்ஸ்டு எமோஷனாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட் டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பொண்ணு விட்டு போயிட்டா, இனிமேல் வந்து அவள் இன்னொரு குடும்பத்துக்கு சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நவீனுக்கும் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, லைஃப்பில் நிறையா ஃபேஸஸ் வரலாம். நாளைக்கு அவனுக்குமே மேரேஜ் ஆகலாம், அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமையலாம். அப்படி அமைஞ்சாலுமே இந்த பாண்டிங் அப்படிங்கிறது வந்து எப்போ பிரேக் ஆகாது அப்படின்னு நான் பிரேக் ஆகவும் கூடாது, ஆகாதுன்னு சொல்கிறேன். எப்படி சொன்னால் நந்தினி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான் மேரேஜ். கண்டிப்பாக அவள் ரொம்ப அழுதுருப்பான், எனக்கு தெரியும், பர்சனலாகவே ரொம்ப தெரியும். இனிமேல் வந்து அவன் நம்ம கூட பேசுவானா பழகுவானா இந்த மாதிரிலாம் அவனை கண்டிப்பாக நினைப்பா, ஃபீல் பண்ணுவான். இனிமேல் நம்ம அண்ணன் நினச்சிட்ருப்பேன், இனிமேல் நம்ம என்ன இல்லையோ அப்படின்னு அவன் நினச்சிருப்பா. ஆனால் அது அப்படிலாம் கிடையாது. நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு நந்தினிக்கு அண்ணன் தான், அப்புறம் தான் அபிராமிக்கு ஹஸ்பண்ட், அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பா ஆல்ரெடி தெரியும் அவன் வந்து எப்படி எங்கே இருந்தாலும் அவனோட வேலையில் அவன் கரெக்டாக இருப்பான். அவனோட பொசிஷன் வந்து அவன் கரெக்டாக காப்பாற்றுவான். அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான்னு அந்த நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். இதுதான் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நந்தினிகளை சொல்ல விரும்புகிறேன். மச்சானுக்கு எதுவும் சொல்லலையா அன்னைக்கு சொன்னீங்க? இருங்க மச்சான் சொல்லிக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கிரேட் மச்சான், பாசமுள்ள நேசமுள்ள பண்புள்ள அன்புள்ள ஆதரவுள்ள நண்பனாக இப்படி ஒரு எனக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து மச்சான், கீர்த்தி மச்சான். என்ன பண்ணுறது, சொல்லி தான் ஆகணும். சில நேரங்களில் உண்மை கஷ்டத்தான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அவர் பயங்கர சப்போர்ட்டாக, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் எப்போவுமே. இந்த சுச்சுவேஷனில் அவர் நிறையா கூட இருந்திருக்காரு. எப்போவுமே இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் நான் இருக்குன்னு அவங்களுக்கு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஜெயின் மச்சாவும் அவன் எனக்கு ஒரு இன்னொரு எப்படி சொல்கிறது, இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. அவருக்கும் நான் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாகவும், அவருக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுற நல்ல ஃப்ரெண்டாகவும் இருப்பேன். அதே மாதிரி அத்தை மாமா இவங்க எல்லாத்துக்குமே சரி, நான் ஒரு நல்ல அவங்க என்ன மாதிரி ஒரு மகன் மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மகன் மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருப்பேன். ஓகே, கண்ணாடி வேஸ்ட் மச்சான், அப்படியே வரல முடி. இருக்குது